வழக்கறிஞர் ஆகணும்னு சட்டக்கல்லூரியில் சேரல, அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம. ஓ ஆமாம், நிறைய பேர் வழக்கறிஞர் ஆகணும்னு சேருவாங்க, நீங்கள் அரசியல்வாதி ஆகணும்னு சேர்ந்து. அரசியல்வாதி ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, திமுக உருவானது எப்படின்ற புத்தகம் தான் முதல்ல வாங்கி படித்தேன். என்னோடய சாய்ஸ் திமுக தான் அப்பா இருந்ததுனால. ஓ அதில் அண்ணாவுடைய எழுத்துக்கள் வந்து என்னென்னா, தான் ஏன் தனியாக கட்சி ஆரம்பித்தோம்ன்றது அதில் சொல்லியிருப்பார். அந்த காரணம் தான் திமுகவுக்குள்ள நம்ம ஏன் போகணும், நம்ம தனியாக போவோம் அப்படின்ற எண்ணத்தை நமக்குள்ள வந்து படிச்சதுனால நீங்கள் அதை போகாம விட்டேன். எங்கள் டீமில் இருக்கிற ஒருத்தன் தப்பு பண்ண மாட்டான். நான் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, இன்ஜினியரிங் படிக்கும்போதும் சரி, லா படிக்கும்போதும் சரி, பிஜி படிக்கும்போதும் சரி, பிஹெச்டி இப்போ முனைவர் பிஹெச்டி ஸ்காலர் பிஹெச்டி நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த எல்லா மட்டத்துலையுமே என்னோட குரூப் பார்த்தீங்கன்னா கலெக்டிவாக இருக்கும். இப்போ ராஜதந்திரம் கலைஞரை சொல்லும்போது இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ராஜதந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. சாணக்கியர். சாணக்கியம் ராஜதந்திரம்னா என்ன? கவுக்கிறது தான். கவுக்கிறது. அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி என்ன? நல்லது கெட்டது கிடையாது. முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நேர்மையாக இருப்பது தான் ராஜதந்திரம். 100 கோடி பேர் வாழ்கிறான் இந்தியாவில், 7 கோடி பேர் 8 கோடி பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் தமிழர் வாழ்கிறாங்க. எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்துருச்சு, எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டாங்க, எவ்வளவோ பேர் போயிட்டாங்க. சீமான் அண்ணன் போகிறதுனால இங்கே ஏதாவது நஷ்டம் இருக்கா? இருக்கும். ஒருத்தர் நிற்கட்டுமே, நிற்கிறத பாராட்டினேன். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அரசியலில் ஒருத்தர் நிற்கணும். அவன் நின்னதுனால இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கு. கோவிலுக்குள்ளே தமிழில் கொண்டு போக முடிஞ்சுச்சா? எங்கள் அண்ணனோட ஓவர் கான்ஃபிடென்ட் கொண்டு போயிருக்குங்க. உங்களால் ஒரு கலைஞர் பேனை வைக்கக்கூடாதுன்னு அண்ணன் சொன்னதுனால தானே அது வைக்க முடியல. எல்லாருக்குமே தெரியுமே ஓவர் கான்ஃபிடென்ட் அங்கே வேலை செய்யுதுல. நான் வந்து கான்ஸ்டிடியூஷனில் பிஹெச்டி பண்ணுறேன். என்னால் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி யாராவது விவாதிச்சாங்கன்னா யார் உங்க வேணாலும் என்னால் விவாதிக்க முடியும். இப்போ நான் வந்து அண்ணனை சீமான நம்புறானா முட்டா போயிடாங்க, நானும் அறிவு இல்லாதவனா? இது மாதிரி பல பேர் இருக்கா நாம் தமிழர் கட்சியில். தங்கம் தென்னரசின்னு பேரை சொல்றதே இப்போ நம்மளா தான் இருக்கும். ஒரு மேடை பேச்சு போடும்போது எதிர்ப்பதற்கு கூட ஆளே கிடையாது அங்க. ஓகே, அப்போ நமக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. நாங்கள் போய் கூட்டம் போட்டால் எல்லா கூட்டத்திலையும் ஒருத்தன் வந்துடுவான். ஓகே, திமுக வந்துடுவான். வந்து நீ வந்து எப்படி எங்கள் அண்ணனை பேசலாம் வைக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் நமக்கு ஜாலியாக இருக்கு. அப்பாடா நம்ம கரெக்டாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு எம்எல்ஏ வந்து சரி பண்ணிடுவேன்னு போடாதீங்க, அதில் உண்மையும் கிடையாது, அது பண்ணவும் முடியாது. ஒரு தொகுதி பிரச்சனையை ஒரு எம்எல்ஏவால் சரி செய்யவே முடியாது. ரோல் ஆஃப் எம்எல்ஏன்றது இந்த மக்களை வந்து சட்டமன்றத்தில் ரெப்ரசன்ட் பண்ணுறது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் 2026 தேர்தல் களம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தேர்தல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ஆவாரங்காடு கார்த்திக் ராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி உங்க சந்திக்கிறதுல. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல திருச்சுழி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக களமிறங்க இருக்கிறீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதல்ல எங்கள் ஊடகத்தின் சார்பாக. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறது, அதே போல் கார்த்திக் ராஜா அவர்கள் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பல வழக்குகள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. பல முக்கியமான வழக்குகளை தீர்ப்புகளை வந்து இப்படியே போராடி வாங்கியிருக்கிறீங்க. அட் த சேம் டைம் கட்சிக்கான களப்பணியும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஹூ இஸ் கார்த்திக் ராஜா அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பீங்க நீங்கள்? நம்ம எல்லோரும் மாதிரி தான், எல்லோரும் சொல்கிற ஒரு டைலாக் தான். கிராமத்தில் இருந்து வந்தது மாதிரி. என் ஊர் பேர் ஆவரங்காடு, சிவகங்கை மாவட்டத்தில் மணாமரை. ஓ, கிட்டத்தட்ட சீமானோட சொந்த ஊர் நீங்கள்? சொந்த ஊர், அவர் பக்கத்து ஊர். நான் அண்ணனோட ஊருக்காரர். கிராமத்துலேருந்து முதல்ல பொறியியல் படித்தேன், திருச்சியில் படித்தோம்.
பிறகு அரசியல் மீது ஒரு ஆர்வம், சட்டக்கல்லூரியில் சேர்ந்தோம். வழக்கறிஞர் படிக்கிறதுக்கு வழக்கறிஞர் ஆகணுன்ட்டு சட்டக்கல்லூரியில் சேரல, அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம. ஓ ஆமாம், நிறைய பேர் வழக்கறிஞர் ஆகணும்னு சேருவாங்க, நீங்க அரசியல்வாதி ஆகணும்னு சேர்ந்து அரசியல்வாதி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லா காலேஜ் சேரலாம், அங்கே படித்தா அரசியல்வாதி ஆயிடலான்னு சொல்லி. ஏன்னா போராட்டம்லாம் இப்போ வித்தியாசமா இருக்கு. அரசியல்வாதி ஆகணும்னா கட்சியில் போய் சேருவாங்க, நீங்க சட்டப்படிப்பில் போய் சேர்ந்துருக்கீங்க. ஏன்னா அது அப்போ தான் அந்த போராட்டங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. இப்போ நான் பொறியியல் கல்லூரினா போராட்டங்கள் பெருசாக நடக்காது. அப்போ நம்ம பார்க்கும்போது பேப்பரு நியூஸ் இதுலலாம் பார்த்தீங்கன்னா சட்டக்கல்லூரி மாணவர்கள் கைது, கல்லூரி மாணவர்கள் போராட்டம்னு வரும். சரி, அப்போ அரசியல்வாதி ஆகணும்னா அங்கே தான் போகணும் போல் அப்படின்னு சொல்லி நம்ம சட்டக்கல்லூரியில் சேர்ந்தோம், படித்தோம். சட்டக்கல்லூரியில் படிக்கும்போதே நாங்களாம் பசங்களாக சேர்ந்து அப்போது ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து பதிவு செஞ்சு 2016 எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணோம். அப்போ தனியாக கண்டெஸ்ட் பண்ணோம். அப்போ நமக்கு பெரிய கொள்கை தெளிவு, கொள்கைனா என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நான் கூட காமெடியாக பல இடங்களில் சொல்லுவேன். கமலஹாசன் சொன்ன அந்த அவர் மக்கள் நீதி மையம் சென்ட்ரிசம் சொன்னார் இல்லையா, அதை நாங்கள் 2014 நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், தெரியாமல், கொள்கை தெளிவு இல்லாமல். ஏன்னா எல்லாரும் வாங்க, இடதுசாரி வாங்க, வலதுசாரி வாங்க, தமிழ் தேசியவாதி வாங்க, இந்திய தேசியவாதி வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி ஒரு பயணம் வரும்போது பிறகு 2017, 18 அந்த மாதிரி காலகட்டங்கள் வர 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 இந்த சூழல் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஐயா மணியரசன், அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் நம்ம அப்போ தான் கவனிக்க ஆரம்பிக்கிறோம். கொள்கைன்னு ஒன்று இருக்குது, அரசியல். நாங்கள் என்னென்னா தேர்தல் தான் அரசியல் நினச்சோம். தேர்தலில் வெற்றி, அரசாங்கத்தை கைப்பற்றணும், அப்படியே மாற்றங்களை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்த ஒரு அந்த மாணவ பருவம். அதனால தான் டேரெக்டாக கட்சி ஆரம்பிச்சு எனக்கு என்ன ஒன்று நான் ஷாக்கிங்காக ஆச்சரியமாக இருக்குன்னா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு சாதாரண விஷயமே கிடையாது. அதை நீங்கள் பதிவு பண்ணணும், பதிவு பண்ணி கட்சிக்கான ஆட்களை போடணும், பொதுக்குழு கூட்டணும், செயற்குழு கூட்டணும், வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுங்கிறதே இன்னைக்கு புதிய கட்சிகளாக பண்ணுமான்னு தெரியலங்கிறாங்க. ஒரு கட்சின்னு பொதுச் செயலர் 4 இடத்துல நிற்கலாம் தலைவருங்கிறாரு. இப்போ அந்த இடத்துல அவங்க அந்த இதில் இருக்கிறாங்க. எப்படி அதை ஆரம்பிச்சிங்க? அதான் இப்போது தேர்தல் ஸ்ரீரங்கமில் அந்த அம்மா அவங்க ஜெயலலிதா அவங்க உள்ளே போனாங்க இல்லையா, உள்ளே போகையில் அது அந்த வேக்கன்சி ஆச்சுல்ல ஸ்ரீரங்கம். ஆமாம், இப்போ எல்லாருக்கும் திருமங்கலம் பை எலெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்ரீரங்கம் பை எலெக்ஷன் தான் எல்லாருக்கும் தெரியும். ஓட்டுக்கு 5000 ரூபா அந்த டயத்தில் நாங்கள் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தரை கேண்டிடேட்டாக போட்டோம். போட்டு கண்டெஸ்ட் பண்ணோம். அப்போ அதில் தான் இல்லை, தனியாக நம்ம போட்டியிடக்கூடாது, ஒரு கட்சி வேணும், அதுவும் பதிவு செஞ்சால் தான் நமக்கு ஒரு சின்னம் வரும். இந்த மாதிரி வரும்போது டைரெக்டாக பதிவுக்கு போயிட்டோம். கட்சி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட்சியை பதிவு பண்ணுறோம். இன்றைக்கும் நீங்கள் விடியலை தேடும் இந்தியர்கள்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சியோட பட்டியலில். இப்போவும் நண்பர்கள், திருச்சியில் இருக்க நண்பர்கள் அதை அப்படியே நடத்திக்கிட்டே வராங்க, பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்போ செருப்பு சின்னம் வாங்கினோம், காமன் சிம்பிளாக. அங்கே ஆம் ஆத்மி விளக்குமாறு வாங்கினாங்க, இங்கே நாங்கள் செருப்பு சின்னம். பெரிய விஷயம். நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க. 13 கேண்டிடேட் போட்டோம். அப்போ போட்டால் அதான் சொல்கிறேன், அது கொள்கை தெளிவு இல்லை. அந்த கொள்கை தெளிவுனா அது ஒத்துக்கணும், நமக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லை. அப்புறம் ஐயா மணியரசன், அண்ணன் சீமான் போன்றவங்க, அப்புறம் புத்தகங்கள் படிக்கும்போது முத்துராமலிங்க தேவர், அப்புறம் மற்ற ஐயா ஆதித்தனார், இந்த மாதிரியான ஆட்கள் படிக்க கொள்கைன்றது ஈழப்பிரச்சனையை வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கையில் தான் இந்த தமிழ் நேஷனலிசம்ன்றது எவ்வளோ தூரத்துக்கு, லிங்குவிஸ்டிக் நேஷனலிசம், தேசிய இன விடுதலைலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முக்கியம். அதுதான் அடிப்படை. அதுவும் இந்தியாவோட அரசியல் அடிப்படைன்றது நீங்கள் லிங்குவிஸ்டிக் நேஷனலிசம் தான் இந்தியாவோட பேஸ். நீங்கள் மற்ற எல்லா அரசியலுமே இந்த அரசியல் எமர்ஜ் ஆகக்கூடாதுன்னு நடக்கிறதா தான் இருக்கும். நீங்கள் தேசிய அரசியல், நீங்கள் ஒரே நாடு ஒரே மதம், அவங்களுடைய தேசிய கட்சிகளுடைய அரசியலாக இருக்கலாம், இல்லை திராவிடியன் மூவ்மெண்ட், இந்த மாதிரியான அரசியலாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட அடிப்படை பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் நேஷனலிசம் வளரக்கூடாது, எமர்ஜ் ஆகக்கூடாதுன்னு தான் அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நடந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துடும் அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. திராவிட முற்போல நீங்கள் அதை தடுக்கிறாங்கன்னு தான் சொல்கிறீங்க. நிச்சயமா. ஆமாம், அந்த அடிப்படையில் நமக்கு அந்த தமிழ் நேஷனலிசம், தேசிய இன விடுதலை குறித்து வாசிப்புகள், நான் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்ட முதுகலை படித்தேன். அப்போ முதுகலை படிக்கும்போது என்ன சொல்ல போனால், ஒரு ஐயா தியாகு அந்த 7 தமிழர் விடுதலைகளில் டிவிலலாம் நிறையா பேட்டிகள் கொடுப்பார். இப்போ அரசியலமைப்பு சட்டத்தை நிறையா அவர் பேசுவார். இப்போ நமக்கு என்னடா நம்ம ஒரு வழக்கறிஞராக இருக்கோம், நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியே தெரியல, இவங்க நிறைய மேற்கோள் காட்டுறாங்க, நிறைய கேஸ் லாஸ்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி, சரி இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக முதுகலை சேர்ந்தேன் சென்னையில், அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில். அப்போ அந்த முதுகலை படிக்கும்போது தான், அரசியலமைப்பு சட்டத்தை படிக்கும்போது தான் ரியல் ஃபேக்டே நமக்கு புரிஞ்சுது.
அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவினுடைய தேசிய இனங்கள் எவ்வளவு தூரம் ஒடுக்குமுறைக்கு ஆளாகுதுன்றத என்னோட லா காலேஜ் பிரின்சிபல் இங்கே நான் பிஜி வரும்போது ஃபேக்கல்ட்டியாக இருந்தார், ஸ்பெஷல் ஃபேக்கல்ட்டியாக இருந்தார். அவர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். வின்சென்ட் காமராஜ் சார்னு ப்ரொஃபஸர். அவர் வந்து அந்த மாநில பட்டியல், மத்திய பட்டியல்லாம் இருக்கு இல்லையா, பொதுப்பட்டியல்லாம் இருக்குல்ல, இதில் வந்து எவ்வளோ முரண்கள் இருக்குது. இவங்க அந்த ஸ்டேட்டுக்கான ரைட்டுங்கிறது வந்து எவ்வளவு ஒரு போலியான ஒரு ரைட்டை வந்து இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. கேட்டால் வந்து ஸ்டேட்டுக்கு தனி லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் ப்ராப்பராக கிடையவே கிடையாது. இந்தியான்றது ஒரு ஃபெடரல் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது ஃபெடரல் கண்ட்ரியில் அது ஒரு யூனிட்ரி கண்ட்ரி தான். ஆனால் சொல்லுவாங்க ஃபெடரல் நேச்சர் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளார எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த புள்ளி தான் என்னை வந்து அப்படியே ஐயா மணியரசன், அண்ணன் சீமான இவங்கள நோக்கி அப்படியே நகர்த்த, அப்படியே அவங்கள வாசிக்க, அப்படியே அப்போ ஆஹா தேசிய இன விடுதலை தான் வந்து முறையான அரசியல் இந்த மண்ணுக்கு அப்படின்ற அந்த புள்ளியில் தான் நம்ம அந்த புள்ளி புரிஞ்ச உடனே நான் நாம் தமிழரில் சேர்ந்துட்டேன். ஏன்னா நமக்கு ஒரு தேர்தல் அரசியல் ஆல்ரெடி கொஞ்சம் அனுபவம் இருக்குது. நம்ம அப்போ தமிழ் தேசிய கொள்கைக்கும் எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால டக்குன்னு யோசிக்கவே இல்லை. 2021 கட்சியில் அப்படி. நீங்கள் வந்து ஒரு பொலிட்டீஷியன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு முன்மாதிரி அல்லது சின்ன வயசில் நம்ம வேற ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தோம், நம்ம அரசியல்வாதி ஆயிடலாம்பா அப்படின்னு தோணி மாறினீங்களா, இல்லை உங்களுடைய இளமை காலம் தொட்டே உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சா? உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அப்பா வந்து விவசாயம் ப்ளஸ் அவர் ஒரு திமுகவில் அப்பா வந்து ப்ராப்பர் அப்பா திமுக அப்பர் திமுக பேக்ரவுண்டு. அவர் ஊரில் நம்ம கிராமம் தானே, நீங்கள் உங்களுக்கு கிராமம்னாலே இருக்கும் ஒரு 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 பேக்ரவுண்ட் இருக்கும்ல, ஒரு பேக் ட்ராப் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ரூரலில் அப்படியே ஒரு இதில் வளர்கிறோம். ஸ்கூலு அதில் எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கிற மாதிரி சமூகத்தில் நல்லது செய்யணுன்றது தான் ஒரு என்ஜிஓ மனநிலை தான் எனக்கு. ஓகே, ஆரம்பத்திலேயே. அப்பா திமுக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கட்சி, ஒரு பாரம்பரியமுடைய கட்சி, அவங்களுக்கு அந்த நேரத்தில் கொள்கையெல்லாம் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாத போது நம்ம போயிடலாம் அப்படின்னு ஏன் தோணலை உங்களுக்கு? இல்லை, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது அரசியல்னு முடிவு பண்ணேன். அதான் அந்த என்ஜிஓ மனநிலையிலேருந்து இது வேண்டாம், நான் ஒரு என்ஜிஓ ஆரம்பித்தேன். ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணிருக்கீங்க. ஆமாம், அறிமுகம்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்து, சொசைட்டி ஆரம்பித்து உள்ளே இயங்கும்போது கிராமங்களில் பசங்களெல்லாம் வச்சு இயங்கும்போது அவங்க இது வந்து அந்த அதான் அந்த நம்ம தாட் இது இல்லை, இதில் ஏதோ முரண் இருக்குன்னு யோசிக்கும் போது தான் நம்ம வந்து அரசியல் பக்கம் தான் போகணும், அதுதான் நம்மளோட இது போல், நம்ம தெரியாமல் இதுக்குள்ளே வர்றோம் அப்படின்னு சொல்லி அரசியலுக்குள்ளார போகணுன்னு முடிவு பண்ணோன்னே திமுக உருவானது எப்படின்ற புத்தகம் தான் முதல்ல வாங்கி படித்தேன். என்னோட சாய்ஸ் திமுக தான் அப்பா இருந்ததுனால. அதில் அண்ணாவுடைய எழுத்துக்கள் வந்து என்னென்னா, தான் ஏன் தனியாக கட்சி ஆரம்பித்தோம்ன்றது அதில் சொல்லியிருப்பார். திமுக உருவானது ஏன்னு அந்த புத்தகம் இருக்கும். அதில் வந்து நான் ஏன் தனியாக கட்சி, தேர்தல், எலெக்ஷன் பாலிடிக்ஸ் இதுக்கு ஏன் வந்தேன், முரசொலி வெளியீடு தானே அது. ஆமாம், திமுகவுக்கு ஏன் திமுகன்ற கட்சியை ஆரம்பிச்சேன்னு ஒரு காரணம் சொல்லியிருப்பேன். அந்த காரணம் தான் திமுகவுக்குள்ள நம்ம ஏன் போகணும், நம்ம தனியாக போவோம் அப்படின்ற எண்ணத்தை நமக்குள்ள வந்து படிச்சதுனால நீங்க அதை போகாம விட்டுட்டு தனி கட்சி நம்ம ஆரம்பிப்போம். அப்போ அவர் ஆரம்பிச்சிருக்காருல்ல, ஆமாம், அப்போ நம்ம ஆரம்பிப்போன்ட்டு தான் நான் இந்த விடியலை தேடும் இந்தியர்கள்னு ஆரம்பிச்சது. நம்ம தனியாக ஒரு ரூட்டில் போவோன்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு திமுக போல அப்புறம் கட்சி ஆரம்பித்தோம். அது கொள்கை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, புரிதல் ஏற்படும் போது இந்த பயணத்தில் வந்தோம். இந்த பயணத்தில் முழுவதுமாக இன்றைக்கி தெளிவுன்னு அதிகமாக தெளிவு ஏற்பட்டு பற்று தான் ஏற்படுது இந்த கொள்கையின் மீது. விலகணும்னு உங்களுக்கு தோணும்? விலகணும்னு ஒரு நொடி கூட தோணலை. வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, வீட்டில் வந்து இப்போ அப்பா வந்து திமுகவாக இருக்கும்போதோ அல்லது உங்கள் பெற்றோரோ உங்களுடைய இணையரோ அல்லது ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களோ எதுக்கு கார்த்தி வேணாம் அப்படி, ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு பொலிட்டிஷியன் இல்லை, ஏற்கனவே உங்கள் அப்பா இருந்திருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஒரு மாற்று சித்தாந்தத்தோட ஒரு புதிய கட்சியில் போய் நேரீங்க, அது வந்து ஒரு மிக மூர்க்கத்தனமாக திராவிடத்தையும் ஆரியத்தையும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குன்ற போது தடுக்க முயற்சி பண்ணாங்களா? இல்லை, எங்கள் வீடு எப்படின்னா ரொம்ப சுதந்திரமாக இருப்போம். கிராமம்னு இருந்தால் கூட எங்கள் ஊர்லேயே வந்து மற்ற குழந்தைங்களை வளர்க்குறதே என்ன சொல்லி வளர்ப்பாங்கன்னா, எங்கள் அப்பா பேர் தங்கப்பாண்டியன்னு, அப்பா பேர் தங்கப்பாண்டி மாதிரி பிள்ளைங்களை வளர்க்கணும். தங்கப்பாண்டி மாதிரி பிள்ளைங்களை, ஏன்னா எங்கள் வீட்டில் 3 பேர் எங்கள் ஊர்லேயே. ஆமாம், அக்கா இருக்காங்க 2 பேரும், 3 பேருமே இன்ஜினியரிங் பொறியியல் படித்தோம். முத எங்கள் ஊரில் பொறியியல் படித்தது எங்கள் அக்கா தான். 2வது எங்கள் அக்கா பொறியியல் படித்து, நானும் பொறியியல் வந்தேன். ஸோ எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை சொல்லி தான் வளர்ப்பாங்க, தங்கப்பாண்டி மாதிரி பிள்ளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி.
அப்படின்னா என்னன்னா முழு சுதந்திரம் இருக்கும் வீட்டில். நம்மளோட முடிவு தான். இன்னும் எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா இது வரைக்கும் என்னை அந்த அப்பா இறந்துட்டாங்க. உயிரோட இருந்த வரைக்கும் என்னை வந்து, "நீ ஏன் இந்த வேலைய செய்ற? இந்த வேலைய செய்யக்கூடாது. ஏன் படிக்காம இருக்க? ஏன் போகாம இருக்க?" அந்த மாதிரி ஒரு நாளும் என்னை அட்வைஸ் பண்ணதே கிடையாது. அவன் ஒரு முடிவு எடுத்தானா அது சரியா இருக்கும். விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏதோ ஒரு அவருக்கு ஒரு நம்பிக்கை. ஆக அப்பா அப்படி நம்மள நம்புறாரே, அந்த நம்பிக்கைய காப்பாத்திரணுமேன்னு நானே என்ன பண்ணுவேன்னா, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல ஸ்க்ரூட்னிக்கு அப்புறம் தான் அந்த முடிவ எடுப்போம். ஓகே. ஸோ எனக்கு அந்த மாதிரியான எந்த தடைகளும் எனக்கு வந்ததில்ல. அவங்க சொன்னதும் கிடையாது. என்கரேஜ் பண்ணுவாங்க. அத வ நான் என்னோட ஒவ்வொரு முயற்சிகளையுமே பார்ப்பாரு. பரவால்ல நல்லா பண்ற, புதுசா இருக்கு. மற்ற எல்லாரையும் விட என் மகன் புதுசா பண்றான். பண்ணட்டும், போட்டும். அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த தடைகள்லாம் எனக்கு இருந்தது. சொந்த ஊர்ல உங்களுடைய பள்ளிக்கூட நண்பர்கள் மத்தியிலயோ, இல்ல கல்லூரி நண்பர்கள் மத்தியிலயோ, "என்ன கார்த்தி புதுசா ஒரு பாத்துக்க போறா அப்படி" அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்குதா? அவங்க உங்கள்ட்ட பேசியிருக்காங்களா? இல்ல. அப்படி வந்தது கிடையாது. நான் போறதுனால நம்பிக்கை தான் அவங்களுக்கு வரும். ஓகே. கார்த்தி போறான். அப்ப கரெக்ட்டா இருக்கும். இப்ப எங்க ஊரோட பேக்ட்ராப்பே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மூர்க்கமான இளைஞர்கள் அதிகமா இருக்கிற ஊரா இருக்கும். அப்ப நம்ம அந்த பகுதியிலேருந்து வரும்போது, நம்ம ஒரு இந்த மாரி ஒரு ஐடியாலஜி, நீங்க என்னையும் என் ஊரையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா, சம்மந்தமே இருக்காத மாரி இருக்கும். பட் நான் ஊரோட கனெக்டடா இருப்பேன். அப்ப நம்ம வந்து இந்த ஐடியாலஜி பேசுறது, ஒரு அண்ணன் சொன்ன அட்வைஸ் தான் உங்களுக்கான பதில். அதாவது முதல் மேடை பேச்ச கேட்டுட்டு அவர் சொன்ன என்னைய பத்தி சொன்ன ஒரு, அது அப்ரிசியேஷன் எடுத்துக்கலாம், ஒப்பீனியன் எடுத்துக்கலாம். அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான ஓகே. பதில். இது மாரி ஒரு பேக்ட்ராப்ல இருந்து வர்ற ஒரு பையன், இந்த மாரி ரொம்ப கம்ப்ளீட் ரூரல்ல இருந்து வர்ற ஒரு பையன், கொள்கை, சித்தாந்தம் அப்படின்னு பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு தம்பி. ஓகே. நீ எப்படி இத என்னால பொருத்தியே பார்க்க முடியல. ஆ கட்சிக்கார அண்ணன் பேசுறாரு. கட்சிக்கார அண்ணனே சொல்லி தான் என்னைய வந்து அதுக்கப்புறம் ஓகே. அண்ணன்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அண்ணன் இந்த மாரி ஒரு பையன் இருக்கான், நல்லா பண்ணுவான்னு சொன்னது. இந்த மாரியான வாய்ப்புகள் வந்தது அதன் மூலம் தான். அப்போ அந்த கருத்து உங்களுக்கான கண்டிப்பா, கண்டிப்பா. நான் விடையா புரிஞ்சுக்கிறேன். இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிறேன். அப்ப என்னன்னா, நான் அந்த அந்த கொள்கை பிடிமானம்ன்றது வந்து எங்க ஊர்லயுமே பசங்க, இளைஞர்கள், என்னோட ஸ்கூல் மேட்ஸ் எல்லாருமே என்னன்னா, என்னைய அந்த சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் அப்படி பார்ப்பாங்க. தெளிவா இருப்பான் கார்த்தி. அவன் ஒரு அவர்ட்ட முடிவு போனா, எடுத்தா அவர்ட்ட ஒரு ஐடியா கேட்டா நமக்கு கரெக்ட்டா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு. இருக்கும். முடிவு எடுத்தா அவன் கரெக்ட்டா இருக்கும். சீமான் அண்ணன ஆதரிக்கிறான்னா, அப்ப சீமான் அப்படி ஒரு ஓகே, ஓகே. இவன் சரியா தான் கனெக்டிவிட்டி இருக்கும். ஆதரிப்பான். இல்லாட்டி ஆதரிக்க மாட்டான்ற ஒரு இது இருக்கும். ஸோ சந்தேகமோ, இல்ல வந்து கேள்விகளோ, அது மாரிலாம் எப்பயுமே வராது. வேண்டான்னு சொல்ற அட்வைஸும் வராது. ம். ஸோ அந்த அந்த இடத்துலலாம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க புரியுது. அதாவது ஊருக்குள்ள ஒரு லீடர் மெட்டீரியல் உருவாயிட்டாங்கன்னா எப்படி பார்ப்பாங்களோ, அந்த மாரி தான் உங்கள பார்த்துருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். குறிப்பா என்னன்னா, உங்களுக்கு நீங்க ரொம்ப சீரியஸாவே இருக்கிற ஆளா? இல்ல கொஞ்சம் ஜாலியான அல்லது கொஞ்சம் பொழுதுபோக்கையும் கொஞ்சம் செலவழிக்கிற ஒரு ஆளா? பர்சனலா நீங்க எப்படி? அதையும் உங்க வேட்பாளர்கள் தெரிஞ்சு உங்களுடைய மக்கள் கட்சி மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. தொகுதி மக்கள். அதாவது சொன்னா சினிமேட்டிக்கா இருக்கும். ஏன்னா, இப்ப நான் நேத்து சென்னைக்கு வரேன்க்கா, ஃப்ளைட்ல வர்றேன். ஃப்ளைட்டுக்கு போர்டிங்க்கு வெயிட் பண்ணும்போது, தமிழ்ல அவங்க சொல்லவே இல்ல. ம். அவங்க போர்டிங் அந்த இத சொல்றவங்க எதுவுமே பேசல. எனக்கு நான் அப்படியே படபடன்னு ஆவுது. எதுக்கு இவன் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு. ரியாக்ட் பண்ணிட்டேன் போய். ம். "உனக்கு தமிழ் தெரியும்ல? ஏன் நீங்க தமிழ்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏர் இண்டியா தமிழ்ல சொல்றான். இண்டிகோ ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க?" "இல்ல சார்." அது இப்ப என்னன்னா, எனக்கு ஆல்வேஸ் எப்பவுமே என்னன்னா, ஒரு இதுல இருப்பேன். எதுல ஓகே. ஒரு என்னோட அந்த ஐடியாலஜி, என்னோட அந்த அந்த உணர்வு ரீதியான உணர்வு பிணைப்புல இருந்துட்டே இருக்கீங்க. இருக்கும். ம். சோஷியல் கான்ஷியஸ்னஸ் இந்த மாரி எப்பவுமே இருக்கும். எல்லா இடங்கள்லயும் அத உங்களுக்கே பிரதிபலிப்பீங்க. உங்களுக்கே தெரியும். தெரியும். பிரதிபலிப்பேன். ஜாலியா இருப்பேன்னா இருக்கும். ரொம்ப ஜாலியா இருப்போம். அது ஒரு சர்க்கிள். ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு டைமு, ஒரு குரூப்பு. இது மாரி எல்லா இடத்துலயுமே புரியுது. இப்ப நான்லாம் படிக்கையில இருந்தே நான் சொல்லுவேன். எங்க டீம்ல இருக்கிற ஒருத்தன் தப்பு பண்ண மாட்டான். நான் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, ம். இன்ஜினியரிங் படிக்கும்போதும் சரி, லா படிக்கும்போதும் சரி, பிஜி படிக்கும்போதும் சரி, பிஹெச்டி இப்போ முனைவர், பிஹெச்டி ஸ்காலர், பிஹெச்டி நான் பண்ணிட்டு ஓ! இருக்கேன் இப்போ. ஓகே, ஓகே. அப்போ இந்த எல்லா மட்டத்திலயுமே என்னோட குரூப் பார்த்தீங்கன்னா, கலெக்டிவா இருக்கும். நானும் அந்த மாரியான ஆள் தான். ம், கலெக்டிவான ம், ஆள் தான். ம், ம். ஒருத்தவங்க ஜாலியா பேசினா, என்னால ஜாலியாவும் பேசுவோம். ஒரு சீரியஸா பேசினா, சீரியஸா பேசுவோம். தப்பு நடந்துச்சுன்னா, "இப்ப இது தப்பு வேண்டாம்" அப்படின்னு ஓப்பனா ரியாக்ட் பண்ணுவோம், சொல்லுவோம். ஸோ ஒரு கலெக்டிவான பெர்சன் தான். அப்படியே மூர்க்கமா இருக்கிற ஆளும் கிடையாது. அதுக்காக எப்ப பார்த்தாலும் ஜாலியா இருக்கிற ஆளும் கிடையாது. புரியுது. ஸோ ஒரு சோஷியல் கான்ஷியஸ்னஸ் இருக்கிற ஒரு ஆள் தான். இல்லைன்னா சீமான் அண்ணன்ட்ட எப்படி இருக்க முடியும்? கட்டாயமா. கட்சிக்கு ஏத்த ஆள் தான் நீங்க நினைக்கிறேன் நான் கன்ஃபார்மா. ஆமா. நான் சீமான் அவர்களை பார்ப்பதற்கு முன்னாடி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு வந்து லீடர்னா இப்படிதான்யா இருக்கணும். இப்படிதான்யா லீடர் அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு லீடர் யாரு? சீமான் அவர்கள் தான்ப்பா நமக்கு சரியான ஒரு ஆளு அப்படின்னு நீங்க நினைச்ச தருணம் எது? இது 2த்தையும் சொல்லுங்க.
நான் என்னோட வாழ்க்கையை மாற்றின புத்தகம்னு ஒரு புத்தகத்தை சொல்லுவேன். ம். அது என்னன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட புத்தகம். ம். அந்த புத்தகம் வந்து என்னோட வாழ்க்கையவே பிஆர் பெருமாள்னு ஒரு எழுதியிருப்பார். ஓகே, ஓகே. அந்த புத்தகம் வந்து என்னோட வாழ்க்கையவே மாத்துச்சு. என்ன மாத்துச்சு அப்படின்னா, அவரு இப்ப ராஜதந்திரம் கலைஞரை சொல்லும்போது இவங்கலாம் என்ன சொல்லுவாங்க? ராஜதந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. சாணக்கியர். சாணக்கியர். இப்ப சாணக்கியம், ராஜதந்திரம்னா என்ன? கவுக்கிறது தான். கவுக்குறது, அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி என்ன? நல்லது கெட்டது கிடையாது. முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்லுவாருன்னா, நேர்மையா இருப்பது தான் ராஜதந்திரம். ஓகே. நேர்மையாவும், உண்மையாவும் நீ இருப்பது தான் ராஜதந்திரம்னு சொல்லுவாரு. அவருடைய எழுத்துக்கள்லாம் வந்து எனக்கு நான் யாரும் இன்ஸ்பைரிங் கேரக்டரா இவர் இன்ஸ்பயரான லீடர் அப்படிலாம் நான் சொன்னதே கிடையாது. பட் அந்த முடிசூடா மன்னன் முத்துராமலிங்க தேவர்னு அந்த புத்தகம் படிச்ச பின்னாடி, இவர் தான் எனக்கு வந்து அந்த இன்ஸ்பைரிங் இந்த கேரக்டர் தான் நம்மள அதுக்கு முன்னாடி நேதாஜியை படிச்சிருக்கோம், காந்தியை படிச்சிருக்கோம், எல்லாரையுமே படிக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி முத்துராமலிங்க தேவரோட மற்ற புத்தகங்கள் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்தது கிடையாது. பட் அந்த வார்த்தைகள், அதில் ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும்னு சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அவர் தான் இன்ஸ்பைரிங்கு. அதை படிச்சுட்டு இப்படி இருக்கிற ஒரு ஆள், அண்ணன் சீமான தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஒரு ஆள் தான் நானும். பட் கூட போய், கூட பழகும்போது, அவரோட பயணிக்கும்போது, அவர் எடுத்துக்கிட்ட ஒரு கொள்கையில, இல்லாட்டி ஒரு நிலைப்பாடுல, ஒரு மூர்க்கமான ஒரு பிடிமானம் இருக்குல்ல. நீங்க வந்து ஒரு பெண் குறித்து அவதூறு வரும்போதும், அவர் ஒரே மாரி தான் இருப்பாரு. நான் இப்படின்னா இப்படி தான், இப்படி நடந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அப்படியே இருப்பாரு. ஒரு இந்த மாரி நீங்க பிஜேபி இல்லாட்டி வந்து பி.டீமா இருக்கீங்க. நீங்க இந்த கருத்துக்கள் சொன்னதுனால பிஜேபியோட பி.டீம்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு கருத்து சொன்னா மேடையிலயும் அந்த கருத்து தான் சொல்லுவாரு. இன்டர்வியூலயும் அந்த கருத்து பிரஸ் தான் மீட்ல சொல்லுவாரு. தான் பேசுவாரு. 4 செவத்துக்குள்ள நீங்க போய் பேசுனீங்களா, அந்த கருத்து தான் சொல்லுவாரு. ஓகே. அந்த ஒரு நேர்மை இருக்குல்ல. நான் தான். இதுல நீ என்ன கருத்து வேணாலும் சொல்லு. என்ன விமர்சனம் வேணாலும் வை. நான் தான் சொல்றாருல்ல. யாருக்கும் பயப்பட மாட்டாரு. நீங்க 2011ல அவர் என்ன கருத்து பேசினாரோ, இன்னைக்கு அதான். நெறைய பேர் சொல்லுவாங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க. இவன் வீடியோவ மாத்தி போடுவான். வீடியோவ மாத்தி போடுவான். அவரு ஒண்ணா தான் பேசியிருப்பாரு. ஓகே. இன்னைக்கு வரைக்கும். 2014ல பிஜேபிய பற்றி அவர் என்ன கருத்து சொன்னாரோ, அதே கருத்துல தான் இன்னைக்கு நிக்கிறாரு. இவன் பாரு, இவன் ஆட்சிக்கு வந்தோன்ன, ஒரே நாடு, ஒரே மதம்னு ஆரம்பிக்க போறான் அப்படின்னு 2014ல சொன்னாரு. இன்னைக்கும் அவன் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கான். அவர் கருத்துல இன்னைக்கும் அவர் எந்த இடத்துலயும் மாறல. 2வது நம்பிக்கை. நீங்க 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 யோசிச்சு பார்த்துக்கோங்க. சீமான் அண்ணன் மாரி ஒரு நம்பிக்கை உள்ளவன் யாருமே கிடையாது. நான் ஜெயிப்பேன், நான் வருவேன், எனக்கு தோல்வியே கிடையாது, எனக்கு தேவையில்ல, நான் இப்படி தான், மக்கள் என்னை நம்புவான், மக்கள் என்னை ஏற்றுக்குவான். இது எப்படி பிரதர்? ஒரு தொழிலில் கூட நமக்கு வராது பிரதர். அத நீங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல. எதிர்ல இருக்கிறவங்க ஒரு அதீத நம்பிக்கையில இருக்கிறாரு. 15 ஆண்டு காலம் கட்சி நடத்திட்டாரு. ஒரு 10 ஆண்டு காலம் தாண்டி போகும்போது ஒரு தொய்வு ஏற்படும் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இப்போ அதுதான் நீங்கள் வந்து இப்போ நம்ம தோசை கடை, இட்லி கடை, ஹோட்டல் நடத்தினோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நஷ்டப்பட்டுருவோம். நம்ம பிடிவாதமாக இருக்க வேணாம், சட்னியை மாற்றி போடுவோம், சாம்பாரை மாற்றி போடுவோம், அதை செய்யலாம். அரசியல் வந்து மக்களுக்காக ஒரு பேஷனேட்டாக ஒருத்தன் வர்றான், மக்களோட பிரச்சனைகளை உள்வாங்கி மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு வர்றான். ஒரு பெரிய நீண்ட ஆய்வுக்கு அப்புறம் இந்த சிஸ்டமில் இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணால் தான் இது நடக்கும்ன்ற புள்ளியிலேருந்து அவன் ஒரு இடத்துக்கே வரான். இவன் எதுக்குங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது? 100 கோடி பேர் வாழ்றான் இந்தியாவில். 7 கோடி பேர் 8 கோடி பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் தமிழர் வாழ்கிறாங்க. எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்துடுச்சு, எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டாங்க, எவ்வளவோ பேர் போயிட்டாங்க. சீமான் அண்ணன் போகிறதுனால இங்கே ஏதாவது நஷ்டம் இருக்கும்? ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்து அவர் இழந்து அவர் தோற்று போய் ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒன்று இருக்க போதா? அடுத்த தலைவர்கள் வராமல் இருக்க போகிறாங்களா? பிறக்காமல் இருக்க போகிறாங்களா? இந்த கருத்தே தப்புங்க. ஒருத்தர் நிற்கட்டுமே, நிற்கிறத பாராட்டுங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அரசியலில் ஒருத்தர் நிற்கணும். அவன் நின்னதால இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கு? உங்களால் கோவிலுக்குள்ள தமிழில் கொண்டு போக முடிஞ்சுச்சா? எங்கள் அண்ணனோட ஓவர் கான்ஃபிடென்ட் கொண்டு போயிருக்குல்ல. உங்களால் ஒரு கலைஞர் பேனை வைக்கக்கூடாதுன்னு அண்ணன் சொன்னார். சொன்னதுனால தானே அது வைக்க முடியல. எல்லாருக்குமே தெரியுமே. ஓவர் கான்ஃபிடென்ட் அங்கே வேலை செய்யுதுல. இன்னைக்கு திருச்சி மாநாடு நடந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், சாதிக்கும் மதத்துக்கும் கூடின கூட்டம், காசு கொடுக்காம கூடுவான், இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுவான். தமிழன்ற உணர்வுக்கு இந்த தமிழ் மண்ணில் என்னைக்கு 1,00,000 பேர் கூடியிருக்கான்.
எங்கள் அண்ணனோட ஓவர் கான்ஃபிடென்ட் தானே சாதிச்சிருக்கு. சாதிச்சிருக்கா இல்லையா? அப்போ ஒருத்தன் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க. அதை ஏன் நீங்கள் குறை உங்கள் இப்போ அவர் மணி சொல்கிறார், பத்திரிக்கையாளர் மணி அவரோட பேட்டிகளில் சொல்கிறார், ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து எல்லாருக்கும் நம்பிக்கை இழக்க வச்சிரும். அவர் வந்து அரசியலில் என்ன ஜெயிக்க முடியாது, ரெப்ரசன்டேஷன் கிடைக்காது, இது என்ன தேர்தலில் வெற்றியை போகுது. நீங்கள் ஏங்க கவலை போய் உங்களுக்கு என்ன கவலைன்னு கேங்க. கட்சி நடத்துறது அவர், கட்சி பின்னாடி நிற்கிறது நாங்கள். நீங்கள் அவரை ஓவர் கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்லி நீங்கள் அவரை உங்களோட பார்வை வந்து சரியானது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்களா, எங்களை மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது. நாங்கள் ஏதோ முட்டாள்கள் மாதிரியும், நான் வந்து கான்ஸ்டிடியூஷனில் பிஹெச்டி பண்ணுறேன், என்னால் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி யாராவது விவாதிச்சாங்கன்னா யார் உங்க வேணாலும் என்னால் விவாதிக்க முடியும். இப்போ நான் வந்து அண்ணனை சீமானை நம்புறேன், முட்டா போயிடாங்க, நானும் அறிவில்லாதவனா. இது மாதிரி பல பேர் இருக்கான் நாம் தமிழர் கட்சியில். பல லட்சம் பேர் கூட நான் இந்த இடத்துல. அவன் எல்லாம் என்ன முட்டாளானா, படிக்காதவனா, இல்லை மக்களை பற்றி தெரியாதவனா, போராடாதவனா? அப்போ ஓவர் கான்ஃபிடென்ட், அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் தாங்க இவ்வளோ தூரத்துக்கு சாதிச்சு இத்தனை லட்சம் பேரை கூப்பிட்டு. இன்றைக்கி சொல்லுங்கள், தமிழனை வந்து எந்த நாட்டிலையும் அடிக்க மாட்டான். இன்றைக்கி சொல்லுங்கள், ஏதோ தமிழனை அடித்தா பிரச்சனை வந்தால் அங்கே ஒருத்தன் கத்துவான். அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம டச் பண்ணக்கூடாதுன்னு ஒரு உணர்வு உண்டு பண்ணியிருக்காரா? எதனால் வந்துச்சு? ஓவர் கான்ஃபிடென்ட்னால வந்துச்சுன்னு வச்சுக்கங்க. அதை ஏங்க நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? இதுதானே தலைவனுக்கு அழகு, இதுதான் வெற்றி கூட்டு போகும். ஒரு மக்களை அந்த அந்த அவன் எடுத்துக்கிட்ட கொள்கையை வெற்றி கூட்டு போகும். அந்த இடத்துல எங்கள் அண்ணா சரியாக நிற்கிறாங்க. இன்னைக்கு சொல்லுங்கள், கரிஸ்மேட்டிக் லீடர் தமிழ்நாட்டில் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. கரிஸ்மேட்டிக்னா என்னங்க அது? நீ சொன்னால் கட்டுப்படணும். எங்கள் அண்ணன் நின்று 1 லட்சம் பேர், இது 5 லட்சம் பேர், இண்டோரில் உள்ளே இருந்தவங்க மட்டும் 2.5 லட்சம் பேர், 2.5 லட்சம் பேரும் பின்ட்ராப் சைலன்ஸில் கேட்டானா இல்லையா? பேச்சை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்பீச்சை கேட்டானா இல்லையா? ஏதாவது சத்தம் போட்டா, டேய் எதுக்குடா சத்தம் போடுறீங்க, சத்தம் போடாதீங்கன்னு எங்கள் அண்ணன் சொன்னால் பேச அமைதியாக இருக்கிறானா இல்லையா? இது தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த தலைவர் இந்த இந்த கனெக்ஷனை வந்து அண்ணன் எப்படி உருவாக்குனாரு? நீ எல்லாம் சொல்கிறான் மேடையில் சீமான் வந்து வசீகரமாக பேசுகிறாரு, அதனால கூட்டத்தை கட்டி போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக கிடையாது, சத்தியமாக கிடையாது. மேடையில் 1 மணி நேரம் பேசிலாம் எந்த கூட்டத்தையும் கட்டி போட முடியாது. பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க, பட்டிமன்ற பேச்சாளருக்கு அப்படியே எல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கட்டி போட்டு அவர்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. அப்போ என்ன நீ நினைக்கிறீங்க? அண்ணனோட கான்ஃபிடென்ட் பிஹைண்ட் த ஸ்க்ரீனு, ஒரு கட்சியை வழி நடத்துறது, கட்சிக்கு கொடுக்குற கட்டளை, கொள்கை நிலைப்பாட்டில் தெளிவு, நான் இதுதான் நான் அவரோட இன்னர் கேரக்டரும் இது இருந்தாங்க. அந்த குணாதிசயங்கள் தானே அவரை பல லட்சம் பேரை கட்டி போட்டிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ பேச்சில் வந்தது கிடையாது. ஒன் ஆஃப் த டூல் அது, அவ்வளோதான். தான் நினைக்கிற விஷயத்த வந்து மக்கள்கிட்ட வசீகரமாக கொண்டுட்டு போய் சேர்க்குற டூல் தான் பேச்சு. இது ஒரு வித்தியாசமான பர்ஸ்பெக்டிவ். ஆமாம், ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். அண்ணன் நான் சொல்கிறேன்ல, நான் வந்து இப்போ அண்ணனோட 1 மணி நேரம் ஸ்பீச்சை பார்க்குறேன். நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லா கட்சிக்காரனுக்கும் எல்லாருக்கும் 1 மணி நேரம் அண்ணன் பேசுகிறாருன்னா 10 நிமிஷம் ஆதரிக்கக்கூடியதாக இருக்கும். 10 நிமிஷம் சரி. இதை ஏன் எனக்கு அந்த படம் பேர் என்ன, சிவகார்த்திகேயனோட படம் அண்ணன் ஆதரிச்சார், எனக்கு பிடிக்கல, நான் சமூக வலைதளங்களை எழுதுனேன், வேண்டாம் இது அந்த படம் கடைசியாக வச்சு அமரன் படத்தை. இப்போ நான் வந்து அப்புறம் அண்ணன் வந்து அதை ஒரு புள்ளியில் ஆதரிக்கிறாரு, நான் எல்லா புள்ளியிலையுமே எனக்கு விமர்சனம் இருக்குது. ஆனால் நான் அண்ணனுக்கு கட்டி போட்ட ஒரு ஆள் மாதிரி நான் ஏன் அண்ணன் முன்னாடி தெரியுறேன்? இந்த முரண்பாடு ஏன் என்னை ட்ரிகர் பண்ணுது? என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஏன் நான் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நான் பார்க்குறேன். அண்ணன் அவர் ஏன் ஒரு விஷயத்தை ஆதரிப்பார், ஏன் ஒரு விஷயத்தை எதிர்ப்பாருன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்டோ, அவருடைய அந்த தெளிவோ, அவருடைய அந்த இன்னைக்கு சமூக நீதி பேசுகிற பல பேர் செய்ய முடியாத சாதனையை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் எடுத்துப்பாரு. எவ்வளவு பிரதிநிதித்துவம்! இதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமாங்க? சாலியர் சமூகத்தில் ஒருத்தர் அருப்புக்கோட்டையில் கூடணும், எவ்வளவு பேரை கேட்டிருப்பாங்க, எவ்வளவு பேர் மறுத்தாங்க, வெடிவாதமாக நின்னாருங்க. சாலியரில் தான் நீ போய் கூட்டிகிட்டு வாடா அப்படின்னாரு பொறுப்பாளர். நீ இது அன்னைக்கு கிடைக்கல, அந்த பேச்சே வேண்டாம், கிடைக்கலன்னா போய் தெரிஞ்சு சொல்லணும், ஏடி எடுத்துட்டு வா, அப்புறம் எதுக்கு இருக்க நீ? இது எந்த தலைவனுக்கு இருக்கு? அவர் ரொம்ப மூர்க்கமாக நிற்பார். ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும், இந்த சமூகத்துக்கு இங்கே பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னா அவனை போய் தேடி பிடிச்சிட்டு சொல்லிடுவார். இல்லைன்னா அவர்கிட்ட பேசவே முடியாது. நீங்கள் வந்து வண்ணார் சமூகத்துக்கு ஒருத்தரை நிறுத்துறாரு,
ஒரு பிரதிநிதித்துவத்துக்கு நிறுத்துறாரு அப்படின்னா வண்ணார் சமூக இளைஞர் வேணும். நீங்கள் வந்து இப்போ அண்ணனோட கேண்டிடேட்ஸோட நீங்கள் கேட்டகரியை பிரிச்சுக்கோங்க. அண்ணன் எப்படி கேண்டிடேட்ஸ் நிப்பாட்டுவார்னா, முதல்ல பிரதிநிதித்துவம், மகளிருக்கான பிரதிநிதித்துவம் அது. அதுக்கப்புறம் என்ன செய்வார்னா, கேடர்ஸ், டெக்னிக்கல் பர்சன்ஸ் அவங்களுக்கான போர்ஷன். ஓகே. இப்படி ஒவ்வொரு போர்ஷன்லேயுமே அதுலேயும் டெக்னிக்கல் பர்சனாக இருந்தாலும் அதில் என்ன பண்ணணும், அவன் அந்த சமூக அதில் பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். கொடுக்கணும். Okay. அதில் உமன் வரணும். இப்படி எல்லாத்தையுமே பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர். நீ வா உட்காரு, எத்தனை கோடி செலவழிப்ப, உன் ஜாதிக்காரங்க நிறைய பேர் இருக்கானா. இப்போ நிறைய பேர் சொல்கிறான், சீமான் வந்து ஒரு தொகுதியில் வந்து அதிக ஜாதி, எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அவரை தான் வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காங்கன்னு. சாலியர் சமூகம் எத்தனை பேர், அருப்புக்கோட்டையில் சாலியர் சமூகத்தில் நிப்பாட்டியிருக்காரு. எத்தனை பேர் இருக்காங்க? தமிழ்நாடு முழுவதும் சேர்த்தாலே ஒரு கான்ஸ்டியூன்சி அளவுக்கு இருக்கலாம் தெரியாது, வரமாட்டான்னு தெரியாது. அப்புறம் ஏன் அவர் நிப்பாட்டுறாரு? அங்கே அதிக பிரதிநிதித்துவம் உள்ள இது நம்பர்ஸ் உள்ள சமூகம் வேறையே, அவரை நிப்பாட்டியிருக்காரு. அந்த வகையில் தான் என்னையை நிறுத்தினது. ஓகே. என்னையை நிறுத்தினது வந்து ஒரு சமூக பிரதிநிதித்துவம். அந்த அந்த தொகுதியில் வந்து இது வரைக்கும் எங்கள் சமூகத்துக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கிடைக்கல. அப்போ நம்மளை ஒருத்தரை நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. அதில் லாஸ்ட் 2 இயர்ஸ் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நான் ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், எதுக்குங்க? நான் கேட்கவே இல்லை சீட்டு. நீங்கள் சீட்டு கேட்கல? நான் எங்கே சீட்டு, எனக்கு வேணான்னு சொன்னேன். ஓ, சீட்டு அதான் சொல்கிறேன்ல, நான் இப்போ சொன்னேன் ஒருத்தர்கிட்ட, நம்ம சீட்டு அவர் சொல்லும்போது வேணும்னு சொல்லியிருந்தா நம்மளை விட்டு வேணாம் சொல்லியிருப்பாரா அப்படின்னு. நான் சீட்டு பாக்கிய அண்ணன் என்கிட்ட வந்து நீ நில்றா தம்பின்னு சொல்லும்போது நான் அண்ணன் வேணாண்ணா அப்படின்னு சொல்கிறேன். இல்லைண்ணா அண்ணன் முடிவு பண்ணிட்டாரா? எதனால் முடிவு பண்ணியிருப்பாரு எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, தொடர்ந்து கட்சியினுடைய வழக்குகளை ஃபுல்லாக உயர்நீதிமன்றத்தில் நடத்துகிறோம். அவர் சாட்டை அண்ணனுக்கு 2 வழக்குகளில் பிணை பெற்று கொடுத்ததா இருக்கலாம். கட்சி அந்த சமூக வலைதளங்களில் கட்சியை பற்றி தவறாக பேசினவங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு, அறக்கழகம் அவங்களுக்கு எதிராக ஒரு இடைக்கால உத்தரவு வாங்கினதாக இருக்கலாம். அப்புறம் அண்ணனோட வருண்குமார் மேட்ரு இப்போ ஸ்டே ஆச்சுல, ஆமாம், வாஷே ஆயிடுச்சு. அது மதுரையில் ஆனதுக்கு பின்னாடி நம்மளோட டீம் தான் அதை ஒர்க் இருக்குது. மடப்புறம் பிரச்சனையில் உங்களுக்கு தெரியும், மடப்புறம் அஜித்குமார் லாக்அப் டெத்தில் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம கட்சி அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, அந்த பிரச்சனையை விட்டுறாத, அதை பண்ணணும்னு சொன்னோன்னா நம்ம போய் நின்று அந்த இடத்துல நம்ம கட்சி நண்பர்களோடு போய் இருந்து அந்த பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கான காரணம் நம்ம தான். இந்த படிநிலைகளில் அவர் என்ன செய்கிறாருன்னா தேர்வு பண்ணுறாரு. என்னை அந்த தொகுதி பொறுப்பாளர்கள்ட்ட அறிமுகப்படுத்தும் போது கூட நான் வந்து மானாமதுரை கான்ஸ்டியூன்சி, அது வந்து ரிசர்வ்டுக்கு அண்ணனோட தொகுதி தான் அது, நானும் அவரும் ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சி. அப்போ சொல்கிறார், தம்பி வந்து சிறந்த களத்தில் வேலை பார்க்குற பையன் கார்த்தி, அவன் ஒரு கேடராக வரணும், அவனை மானாமதுரையில் நம்மளால் நிறுத்த முடியாது, ஏன்னா அது ஒரு ரிசர்வ் கான்ஸ்டியூன்சியாக இருக்கிறதுனால அங்கே பிரதிநிதித்துவம் வேறு, அதனால் நான் வந்து என்னோட பக்கத்து கான்ஸ்டியூன்சி தான் அது திருச்சி, அப்போ நான் இங்கே நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை நிறுத்தினார். ஸோ அவரோட வேட்பாளர் தேர்வு முறையெல்லாம் எதை இவங்க வெளியில் சொல்கிறது மாதிரிலாம் அது இது அப்படிலாம் கிடையாது. ஒரு வேட்பாளர் ஒரு சமூகம்னா அங்கே மாநில ஒருங்கிணைப்பாளராக அந்த பொறுப்பாளராக இருக்கிறவங்க வேறு சமூகமாக இருப்பாங்க. ஓகே, 2 ஒரு சமூகமாக இருக்கவே இருக்காது நாம் தமிழர் கட்சியில். ஸோ அந்த அடிப்படையில் ரொம்ப கான்சியஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. சோஷியல் இன்ஜினியரிங் சில பத்திரிகையாளர்கள் அவரை புகழ்கிறாங்க இல்லையா, அது காரணம் அதுதான். அவர் பர்சனலாக தெரியும் அவர் என்ன மாதிரியான ஸ்க்ரூட்னி பண்ணுறாரு, யாரை தேர்ந்தெடுக்குன்றதுலாம் ரொம்ப இருப்பார். இது மாதிரியான காரணங்கள் தான் அண்ணனை வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு கரிஸ்மேட்டிக்காக நிப்பாட்டிருக்கு. நீங்கள் வந்து அவரை சந்தித்தது, அதன் பிறகு நான் அதை பற்றி கேட்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட அவருடைய எதனால் பிடிக்குங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டீங்க. இது வந்து ஒரு பர்சனலாக கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் கேட்க வேண்டியது, ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, நிறைய வழக்குகள் சந்திச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மடப்புறம் விவகாரமாக இருக்கட்டும், சாட்ட திருமணனுடைய வழக்காக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நெஞ்சுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் நான் பண்ண ஒரு வேலை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன், என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன், அவ்வளோ ஒரு பசுமரத்தாணி போல் இருக்குது அப்படின்னா எந்த வழக்கை குறிப்பிடுவீங்க? அதோட அரசியல் பின்னணி எதுவும் இருக்கிறதா? இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சநத்தம் வழக்குன்னு, கச்சநத்தம் சம்பவம்ன்றது ஓவரால் தமிழ்நாடு இந்தியா லெவலில் தெரியும். ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடந்த ஒரு அட்ராசிட்டிஸ். அதில் வந்து கிட்டத்தட்ட 27 பேர், 33 பேர் அக்யூஸ்டு, அதில் 4 மைனர் போக, ஜுவைனல் போக 27 பேர் அக்யூஸ்டு. அதை வந்து ட்ரையல் கோர்ட் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா தண்டனை கொடுத்தாங்க, 3 ஆயுள் கொடுத்தாங்க.
அதில் வந்து ஒரு 2 அக்யூஸ்டுக்கு நம்ம நடத்தினோம். ஒரு அக்யூஸ்டுக்கு முக்கியமாக நம்ம நடத்தினோம். எப்படி அப்படின்னா, அந்த அக்யூஸ்டுக்கு வந்து வெறுமனே ஒரு வழக்கறிஞராக அந்த கேஸை எடுத்து நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து இந்த வழக்கை நடத்துங்கன்னு சொல்லி நம்ம நடத்துறது இல்லை. இது அந்த ஊரே நம்ம ஊர் தான், அது பக்கத்து ஊர் தான். சரி. அதில் வந்து ரியல் அக்யூஸ்ட் யாருன்ற கொண்டு நமக்கு அதை பற்றியான புரிதல் உண்டு, உங்களுக்கு தெரியும். தெரியும். அப்போ இந்த இந்த கொலையில் சம்மந்தப்படாத நபர்களை நம்ம என்ன செய்கிறோம்னா தேர்ந்தெடுக்கிறோம். அதில் ரொம்ப பாவமாக அவங்க வீட்டில் யாருமே அவங்களால எதுவுமே முடியாது, செய்ய முடியாது. அவங்களுக்காக நம்ம வந்து வழக்கு நடத்தவும் முடியாது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, நீங்கள் இப்போ எல்லாரும் இந்த ஜெய் பீம் படத்தை பார்த்துட்டு ஹார்டியன் குரூப்லாம் நிறையா இருப்பாங்க. அந்த வழக்கில் அந்த பையன் கொலை நடந்த சம்பவத்தில் கொலை நடக்குது. அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து திருச்சியில் அந்த பையன் ஒரு லாரி கிளீனராக போய் அங்கே பெட்ரோல் போடுறான், டீசல் போடுறான் அந்த லாரிக்கு. ஓகே. அப்போ அந்த ஃபுட்டேஜ் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த பையன் அந்த கொலை நடந்த உடனே நமக்கு தொடர்பில் வந்து, அண்ணா இந்த மாதிரி நான் அங்கே இல்லை, நான் இங்கே இருந்தேனே அப்படின்னா, சரி அங்கே வீடியோ எதுவும் இருக்காடா, எங்கே இருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் பங்க்கில் இருந்தோம்னு. அப்போ அந்த பெட்ரோல் பங்க்கோட வீடியோவை அப்போவே நம்ம எடுத்தாச்சு. எடுத்து 2018 நடந்துச்சு. அதை எடுத்துட்டோம். 4 ஆண்டுகள் இவன் உள்ளே இருக்கிறான். உள்ளே இருந்து ட்ரையல் நடக்குது, கோர்ட்டில் சாட்சி ஏற்றுறோம். அந்த சாட்சி ஏற்றும் போது என்னென்னா, நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸ் போடும்போது, உள்ளே நீங்கள் கோர்ட்டில் ட்ரையலில் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஓகே. அந்த வீடியோ சிஸ்டம்மை வந்து மெயின்டைன் பண்ண மேனேஜரை நம்ம சாட்சியாக கூட்டிகிட்டு வரணும். வேறு அந்த வீடியோவை ப்ரூவ் பண்ணுறதுக்கான என்னென்ன சாட்சிகள்லாம் வேணுமோ அதெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னா, அந்த பையன் பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்த பையன், அந்த வீடியோ ஃபுட்டேஜில் இருக்கிற டிரைவரு, அந்த லாரியோட ஓனரு எல்லாரையும் நம்ம கூட்டிகிட்டு வரோம். ஓகே. கூட்டிகிட்டு வந்த ப்ராசஸ் வந்து ஒரு 10 நாள். 10 நாள்னால் நீங்கள் போய் ஒரு SCST கேஸு, அகைன்ஸ்டான கேஸு, 3 மர்டரு, அதில் ஒரு அக்யூஸ்டுக்கு நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும்னா யார் வருவாங்க? டக்குன்னு அது வந்து வரமாட்டாங்க. பயம் வரும். ஐயோ இது எப்படி சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லோக்கலில் இருக்கிற ஆட்களை பிடிச்சி பெட்ரோல் பங்க் ஓனருக்கு யாரையாவது தெரியுமான்னு அவங்கள போய் பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, அவங்க மூலமாக ஓனரை கன்வின்ஸ் பண்ணி அந்த மேனேஜரை தம்பியை வர சொல்லுங்கன்னு சொல்லி, அப்புறம் அந்த லாரி ஓனர்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி லாரி ஷெட் வச்சுருந்தவன் அந்த லாரி கம்பெனியே கிடையாது, அந்த லாரிலாம் விற்றுட்டாங்க. திரும்ப அந்த லாரி ஓனரை போய் கண்டுபிடிச்சி அட்ரஸை கண்டுபிடிச்சி, இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதில் நான் போய் வேஸ்ட்டாக ஒரு இடத்துல நிற்போம். இன்றைக்கி வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அன்றைக்கி போய் நிற்போம், வரமாட்டாங்க. அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லுவாங்க, போய் நிற்போம், வரமாட்டாங்க. இப்படி விட பெரிய கதையாக இருக்குது. பெரிய கதை, பெரிய அவமானங்கள் இருந்துச்சு அதுலாம். கிடைக்குமா கிடைக்காதா, ஒன்றே அந்த பையனோட வாழ்க்கை. ஆனால் அந்த பையன் வந்து ஒரு குற்றமற்ற தம்பி. அவன் உள்ளே இருக்கிறான். இதை செஞ்சால் தான் அவனுக்கு ஒரு ஸ்கோப், சின்ன ஒரு ஹோப்பே கிடைக்கும். இல்லைன்னா ஹோப்பே கிடையாது. இதுதான் அவனுக்கான ஹோப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பரவாயில்லைன்னு இருந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து 2022 வந்து நம்ம என்ன செய்கிறோம், கூண்டில் ஏற்றி சாட்சி சொல்ல வச்சு எல்லாம் பண்ணிடுறோம். பட் கன்விக்ஷன் அச்சோ ஏற்றுக்கல அந்த எவிடன்ஸை. பட் மார்க் பண்ணியாச்சு, நம்ம எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஹைகோர்ட்டில் அப்பீல் நடக்குது. அந்த ஹைகோர்ட் அப்பீலில் நம்ம என்ன செய்கிறோம்னா, சீனியர் கவுன்சிலை வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து எங்கேஜ் பண்ணுறோம். கௌதம்னு ஒரு சீனியர் கவுன்சில் வராங்க, யோகேஷ் கண்ணான்னு சுப்ரீம் கோர்ட்லேருந்து அண்ணன் வராரு. எல்லாரையும் எங்கேஜ் பண்ணுறோம். அதுக்கு டோட்டல் மொத்த எக்ஸ்பென்சஸையும் நம்மளே ஏற்று நம்ம அதை செய்கிறோம். இது வந்து நான் தற்பெருமைக்குன்னு நான் சொல்லலை. இதுக்கு ஏன்னா நம்ம ஒன்றும் பணக்கார வீட்டு பையனோ இல்லாட்டி நம்ம வந்து ரொம்ப வசதியான ஆள்லாம் கிடையாது. நம்மளே அன்றாடமாக கடன் ஒரு இதில் தான் ஓடிட்டு, நம்ம லைஃபே அப்படி தான் போகுது. இப்படி இருக்கும்போது இது முடியாதது தான். பட் ஒரே ஒரு எண்ணம் தான், இதை செஞ்சோம்னா திரும்ப தான், இதுதான் ஒரே ஹோப்பு, இதை செஞ்சால் தான் அவன் லைஃபு. சரி, லைஃபா இந்த பணமா, லைஃப் தான் முக்கியம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி அந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் நடத்தினோம். மொத்தம் 27 பேருக்கு நடத்தினாங்க. அதில் நம்ம நடத்தின அந்த பையன் மட்டும் விடுதலை. இப்போ விடுதலை ஆகி நேற்று வீட்டுக்கு வந்துட்டான் அந்த பையன். உங்களை தருணம் எப்படி இருந்துச்சு? 8 வருஷம் 20 நிமிஷம் அழுதுருப்பேன் வெளியில் வந்து. தேமி அழுக மட்டும்தான் வச்சு, எனக்கு பேச்சே வரல. அந்த சீனியர் கவுன்சில் கூப்பிட்றாங்க, வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு, சூப்பர் தம்பி நம்ம பண்ண எஃபர்ட் சரியாக வந்துருச்சுலாம் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. என்னால் பேசவே முடியல சீரியஸாக. என் நண்பர்கள்லாம் சரி விடுப்பான்றாங்க, கொஞ்சம் நேரம் இருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு வார்த்தைகளுமே எதுவுமே வரல, அழுக தான் வந்துச்சு. ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம். அந்த பையனை நான் தான் போலீஸில் சரண்டர் கொடுத்தேன். ஓகே. சரண்டர் கொடுக்கையில் சொல்லிட்டு வரேன், நான் கடைசி வரைக்கும் உனக்காக நான் பார்ப்பேன்டா தம்பி, கவலைப்படாதான்னு சொல்லிட்டேன். அது ஒரு கில்ட்டி எனக்குள்ளார இருந்துகிட்டே இருக்குது. நம்மளால தானே அவன் உள்ளே போனான்,
நம்ம தான் அவனை போய் போலீஸ் தேடி பிடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை, பிடிச்சி வழக்கு நடத்துறது வேறு. பட் நம்மளால் போனால் இது என்ன செய்கிறது அப்படின்னு அவன் விடுதலையான அந்த தருணம் வந்து நமக்கு பயங்கரமான ஒரு எமோஷ்னலாக மறக்க இருந்துச்சு. முடியாத ஒரு மறக்கவே தருணம் முடியாது. அது உங்களுக்கு. இனிமேல் எத்தனை வழக்குகள் வந்தாலும் எவ்வளோ போனாலும் இந்த வழக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஆனா இது வந்து உங்களுக்கு ஏதாவது அகெயின்ஸ்டா போற மாதிரியான ஒரு மூவ் இருந்துச்சு சொசைட்டில? ஏன்னா அது வந்து கச்சரத்தம் வழக்கு அப்படிங்கிறதுனால அந்த பார்வை வைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது வராதுன்னு நான் சொல்ல முடியாது, நம்ம அதை சொல்ல முடியாது, பட் வரக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞராக கேட்குறதுனால சொல்கிறேன், அரசியலுக்கு அப்பாற்பட்டு சட்டம் என்ன சொன்னாலும் சரி, அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஒரு கெட்ட சட்டம் நல்ல ஆட்கள் கையில் இருந்தால் அது நல்லதே செய்யும், ஒரு நல்ல சட்டம் கெட்ட நபர்கள் கையில் இருந்தால் அது கெட்டது நடக்கும். அந்த மாதிரி வழக்குகள் நடக்கும்போது நீங்கள் ஒரு பர்பஸ் ஆஃப் எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டு, அந்த ப்ரிவென்ஷன் அகைன்ஸ்ட்டு அட்ராசிட்டிஸ் அகைன்ஸ்ட்டு எஸ்சிஎஸ்டி இந்த ஆக்டை ஹேண்டில் பண்ணும்போது அந்த ஆக்ட் வந்து இன்னமும் மூர்க்கமாக இருக்கணுன்றது தான் என்னோட கருத்து. ஓகே. இன்னமும் அதுக்கு நீங்க எதிரா இல்ல. அதுக்கு நான் எதிராக இல்லை, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க எதிரா இல்ல. எதிராக கிடையாது. இன்னும் மூர்க்கமாக இருக்கணும். நீங்கள் இந்த சட்டத்தை எப்போ சரியாக பயன்படுத்தி சரியான குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரீங்களோ அப்போ தான் ஜென்ரல் பப்ளிக் எல்லா கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் அந்த ஆக்டை ஏற்று அந்த ஆக்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு 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 மக்கள் ஒரு ஒரு பிலாங்ஸ் டு எஸ்சிஎஸ்டி வந்து ஒரு ஒரு பையன் தவறுதலாக அந்த சட்டத்தை பயன்படுத்துகிறான்ற குற்றச்சாட்டை நான் வைக்கல, அது நம்ம வைக்கவும் முடியாது, அதை நம்ம ஃபேக்சுவலாக நம்ம கரெக்டாக பண்ண முடியாது. ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான் பாருங்க, ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இருக்கான் பாருங்க, அவர் என்ன பண்ணணும்னா இந்த ஆக்டை ஒழுங்காக பயன்படுத்தணும். அதுதான் இங்க தேவையா இருக்கு. அதுதான் இங்கே தேவை. ஓகே. 99% மேலே 90% மேலே நீங்கள் இந்த வழக்குகள் வந்து அக்யூட்டல் ஆகிறதுக்கு காரணம், சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் அக்யூட்டல் ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒழுங்காக சரி பண்ணால் நடத்துறது கிடையாது. இந்த ஆக்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க பண்ணுற பிரச்சனை. பிரச்சனை. அந்த தவறுனால இப்போ அந்த ஊரை, நம்ம ஊர் தான் அது, அந்த ஊரை சேர்ந்த 27 கிட்டத்தட்ட 20 பேர் வந்து இன்னசென்ட். 8.5 வருஷம் இது வரைக்கும் பெயிலே கிடைக்காம உள்ளே இருக்காங்க. இப்போ வேறு வழியில் இங்கேயும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீ சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் இப்போ இந்த கிரிட்டிசிசம் வரலாம், ஆனால் எனக்கு வரவே வராது. ஏன் வராதுன்னா நான் வீடியோ ஃபுட்டேஜ் போட்டிருக்கேன், என்னோட எவிடன்ஸ் நிரபராதின்னும் போது அந்த விவகாரம் வராது. வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவனை நம்ம காப்பாற்றணும்ல, அவன் இன்னசென்ட். சட்டத்தால் அவன் வந்து இந்த இந்த அரசாங்கத்தினால, இந்த அரசாங்கத்தோட தவறுதலான ஒரு அதிகார பயன்படுத்தல் நடைமுறைப்படுத்தல்னால பாதிக்கப்பட்ட பையன், அவனோட வாழ்க்கையே இன்றைக்கி இதாகிடுச்சு. இது வந்து நமக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். அந்த விமர்சனங்கள் வந்து அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம், அது ஒன்றும் தவறு, அந்த விமர்சனத்தையும் நான் மறுக்க மாட்டேன், அது வரதான் செய்யும். இந்த உரையாடல் நடக்கணுன்றதான் என்னோட தீர்வு நோக்கி நம்ம நகர முடியும். ஆமா. திருச்சூழில் கார்த்திக் ராஜா நிற்கிறாரு அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து அண்ணன் அவர்கள் வந்து முன்வைக்கும் போது யாரெல்லாம் போட்டியாளர்களாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா திருச்சூழினா தங்கம் தென்னரசு போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கிறாங்க, ஒரு சீனியர் பொலிட்டிக்கல் லீடர், அவர் அந்த தொகுதியிலே ஒரு பெரிய ஒரு ஆள். தங்கம் தென்னரசு எதிர்த்து கார்த்திக் ராஜா நிற்கிறாருப்பா அப்படிங்கிறதா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். ஐ திங்க் ஸோ அங்கே மற்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. களம் எப்படி இருக்குது, கார்த்திக் ராஜா வந்து எப்படி களத்தில் இருக்கிறாரு? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவர் வந்து இப்போ தேர்தலோ போட்டியோ இப்போ ஜிம்பாப்வேக்கும் இந்தியாவுக்கும் நடந்தால் என்னைய கேட்டிங்கன்னா ஜிம்பாப்வே தான் வந்து மகிழ்ச்சியாக விளையாடுவாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவோட விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. டீம் ஆப்கானிஸ்தான் மகிழ்ச்சியாக விளையாடுவாங்க. தோக்குறோன்னு தெரிகிறது இல்லை, தோற்றுருவோம் அந்த பயம்லாம் கிடையாது. பலமானவன் நல்ல டீம்ன்றதுலாம் மேட்ரு கிடையாது.